ஒரு பெரிய டைரக்டர் அவரு. தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அந்த டைரக்டர். ஸோ யாருக்கும் இங்கே கிராஃப்ட் பண்ண தெரியல அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்றைக்கி ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது. அதை பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. பத்திரிகையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுகிறப்போ கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புது டீம் இவங்க புதுசாக வந்திருக்காங்க சினிமாவுக்கு. ஹீரோ இப்போ தான் அப்கமிங்கில் இருக்கார். அவர் விஷுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார். இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கார். பார்க்க விஷுவலாக கிராண்டாக இருக்கார். மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. டேரக்டரும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்ட்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஸ்டேஜில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர் அவர் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அந்த டைரக்டர். ஸோ யாருக்கும் இங்கே கிராஃப்ட் பண்ண தெரியல அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டாரு. அவருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் வரும். அவருக்கு கிராஃப்ட் நல்லாவே வரும். இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க அதுவும் வலதுசாரி சிந்தனையிலேருந்து கடவுள் சார்ந்து ஒரு படம் பண்ணுறவங்களுக்கு எப்படி அந்தளவுக்கு பட்ஜெட் வரும். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கிராஃப்டை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு முதல் படம் பண்ணுற இயக்குனருக்கு அந்த படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி மேடையில் பேசின இயக்குனர் முதல் படத்துலையும் கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்திருக்காரு. அப்புறம் ஸ்டேஜில் இங்கே வர படங்களுக்கெல்லாம் கிராஃப்ட் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஸோ பத்திரிகையாளருக்கு நான் ஒரு கோரிக்கையாக இதை வச்சுக்கிறேன். ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் அவங்க வளர பட்ஜெட் வளர அவங்களோட கிராஃப்ட்டும் வளர தான் செய்யும். அதை தாண்டி விஷுவலாக கிராஃப்டை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அந்த படத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திரா சார் சொல்லியிருப்பார். நீ எந்த குவாலிட்டி பேனலில் கதை எழுதுற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஸோ என்ன எந்த கேமராவில் படம் எடுக்கிறேன்னு கேட்காது. என்ன மாதிரி இருக்கு பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன சொல்ல வரோம் சினிமாவில் எங்களுக்கு கிராஃப்ட் தெரியுது தெரியல அதெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்கிற விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பயன்படுத்த, இந்த மக்களுக்கு பயன்படுத்த, இந்த மக்களோட பிரச்சனையை சினிமாவில் பேசுகிறோமா, இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த கன்வே பண்ணுறோமான்றது தான் பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். ஸோ என்னோட படம், நான் பண்ண படம், அவங்க மோஸ்ட்லி என்ன தான் அதெல்லாம் பேசினாங்க. நான் பார்த்து அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறப்பெல்லாம் நான் என்ன சார்ந்து இருக்கிற சில இயக்குனர்கள் அவங்க மாதிரி பண்ணுறத வலதுசாரி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்போ கவுண்டர் பண்ணி பேசுவாங்க. ஸோ இங்கேருந்து வளர்ந்து வர வலதுசாரியிலேருந்து இப்போ தான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே இங்கேயே அவங்க எப்போ பார்த்தாலும் அதை கலாய்ச்சிட்டு பேசுறது வருத்தமாக இருக்குது. அது நீ உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வேலையை பார்க்குறேன். எதுக்கு பயம், எதுக்கு மேடை போட்டு எப்போ பார்த்தாலும் அந்த 100 முகங்களை தான் திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை ப்ரமோட் பண்ணிட்டியா? அதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே படம் பண்ணுறவங்க இங்கே படம் பண்ணுறோம். மக்கள் எது நல்ல படமோ அதை மக்கள் பார்க்க போகிறாங்க. ஸோ கிராஃப்டை பற்றி சினிமாக்குள்ளே பேச வேணும், பத்திரிகையாளர்கள் பேசட்டும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. அண்டு அன்றைக்கே சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்றைக்கி ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது. அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் படம் கொடுக்கலன்னா இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் இப்படி ஒரு ஆளாக உருவாகிருக்க முடியாது. ஸோ அவரை அரசியல் தெரியாமல் தான் படத்தில் நடித்த மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க. எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை. இந்த சமீப காலமாக தான் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது. அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அவர் அன்றைக்கி அவ்வளோ நக்கலாக நையாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க. சுத்தமாக எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் எனக்கு நான் பழையவனார்பட்ட சரியாக போகிறதுக்கப்புறம் திரௌபதி பண்ணுறப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு. அவரும் அப்போ வளர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ. அந்த நிலைமையிலேயே எனக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து அப்படி தான் நான் திரௌபதி உருவாக்கினேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கேன். எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ரிச்சர்ட் சாரால் தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன்னு. நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்கிற நன்றி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்கள் கேரக்டராக தான். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில். அது தப்பு. அது அவர் சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது. இதே ஸ்டேஜில் தான் அவரை பற்றி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த கேள்வி வரப்போ அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத. அவர் ஒரு நடிகர் நம்பி உங்களை படம் கொடுத்தாரு. ஸோ அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அப்படி மறுபடியும் பேசுறது இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு அதுதான். அது மாதிரி வேண்டாம், அது மாதிரி பண்ண வேண்டாம்.